Hello friends, welcome to Kumari special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா ரொம்பவே சுவையான சாஃப்ட்டான அதிரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா அதிரசம் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். அதிரசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். ரேஷன்ல வாங்குற பச்சரிசியை விட இந்த மாதிரி குண்டான பச்சரிசி கடையில வாங்கிக்கங்க. அப்ப அதிரசத்துக்கு நல்லா வரும். இப்போ இந்த பச்சரிசியை ஒரு 2-3 தண்ணில நல்லா கழுவிட்டு ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிரலாம். மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்பதான் அதிரசத்துக்கு நல்லா வரும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த மாதிரி ஏதாவது காட்டன் துணி இல்லனா கிச்சன் டவல்ல ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல காய வச்சு எடுத்தா போதும். வெயில்ல காய வைக்கணும்னு தேவையில்லை. அரிசி ஃபுல்லா காயணும்னு தேவையில்லை. அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறது மாதிரி காஞ்சா போதும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ரொம்ப பட்டு போல இல்லாம லைட்டா துருதுருன்னு இருக்கிறது மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். இனி ஒரு சல்லடை வச்சு இந்த அரிசி மாவை நல்லா சலிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் துருதுருன்னு இருந்தாலே போதும். அப்போதான் நமக்கு கடையில் வாங்குற அதிரசம் போல் கரெக்டாக வரும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். இது போடும்போது நமக்கு நல்ல பொங்கி சாஃப்டாக வரும். இது எல்லாத்தையும் போட்டு சலிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு நமக்கு ஈரப்பதத்தோடு இருக்கணும், ட்ரை ஆகிடக்கூடாது. இனி அதிரசத்துக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசிக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு அந்த வெல்லம் தண்ணியில் கரையிறது வர நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு இனி இதை ஒரு சல்லடை வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றிடலாம். அப்போ ஏதாவது தூசு இருந்தாலும் அந்த சல்லடையில் தங்கிரும். இனி இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சு அந்த வெள்ளைப்பாகு லைட்டாக திக்காகி உருட்டு பதம் வர்றது வர அதை பாயில் பண்ணி எடுத்துடலாம். கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் தான் உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்பாகு இந்த மாதிரி லைட்டாக திக்காகி வரும்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி கையில் எடுத்து நம்ம செக் பண்ணும்போது ஜெல்லி போல் இந்த மாதிரி உருட்டுறது மாதிரி வரணும். அதான் உருட்டு பதம்னு சொல்லுவோம். இதான் நமக்கு தேவையான கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை தாண்டிட்டுனா நமக்கு அதிரசம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வந்ததும் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு லைட்டாக தண்ணி போல தான் இருக்கும். பட் டைம் ஆக ஆக நல்ல இந்த மாவு இறுகி கெட்டி ஆகிரும். இனி இதை வேற ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா ஆறுனதும் அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மாவோட மேல் பகுதி ட்ரை ஆகாது. இந்த மாவு நல்லா ஆறுனதும் இதை மூடி வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நாள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். நீங்கள் இந்த மாவை 1 வாரத்துக்கு அப்புறமா எடுத்து கூட நீங்கள் அதிரசம் செய்யலாம். நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மாவை வைக்கிறீங்களோ அந்த அளவு அந்த அதிரசம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மூணு நாளைக்கு அப்புறமா மாவை எடுத்துருக்கோம். மாவு நல்லா இறுகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணி போல் இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கோதுமை மாவு போட்டுட்டு கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து அதிரசத்துக்கு தட்டுங்க. இதுவே உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சூடான தண்ணி இல்லைன்னா சூடான பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. அது நல்லா இறுகி அப்புறமா எடுத்து நீங்கள் அதிரசத்துக்கு தட்டுங்க. எப்படி வந்தாலும் நம்ம மாவை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு விரிசல் ஒன்றும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி விரிசல் ஒன்றும் இல்லாமல் உருண்டை பிடிச்சிட்டு அந்த பாலை ஒரு வாழை இலை மேலே வச்சு
லைட்டாக வந்து விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து தின்னாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக திக்காக இருக்கிறது மாதிரியே ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை யூஸ் பண்ணி தட்டுங்க, இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ அல்லது பேக்கிங் பேப்பரோ யூஸ் பண்ணி தட்டுங்க. இந்த மாதிரி சின்ன டிஸ்க் போல் தட்டிட்டு விரல் வச்சு சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம அதிரசத்துக்கு தட்டியாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா குக் ஆகி அதிரசம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்படியே மீதி உள்ள மாவுலையும் அதிரசம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சுட சுட சுவையான அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.